இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு ரெண்டுக்குமே சேர்த்து பூரி தான் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதால கிச்சனுக்குள்ளே வரும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்தோடனே கொஞ்சம் ஜீரா வாட்டர் நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பசங்களையும் எழுப்பி விட்டுட்டு பாலாற்றி கொடுத்தேன். நேற்று நைட்டே பூரி மாவெல்லாம் திரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலுக்கு ரெசிபி எதுவுமே ஷூட் பண்ணல, ஏன்னா கரண்ட்டு போயிட்டு என்னால் எதுவுமே ஷூட் பண்ண முடியலை அப்படிங்கிறதால நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி 2 நேரத்துக்கும் பூரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ரீசன் இருக்குது. வீட்டில் பூரி செஞ்சே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் பசங்களும் பூரி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்ததால தான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு ரெண்டுத்துக்குமே பூரியே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மார்னிங் டைமில் பூரி தேய்க்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஆனால் நான் ஒரு பெரிய பூரியாக தேய்ச்சிட்டு ஒரு கரெக்டான அளவு எடுத்து அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துப்பேன். எனக்கு வேலை ஈஸியாகவே முடிஞ்சிடும். உங்களுக்கும் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.